வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி வீட்டுக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுக்க போன மனோஜ் ரோஹிணி சொன்னதை கேட்டு ரொம்ப ஆனந்தத்தோட அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு. விஜயாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட வக்கீல் கிட்ட வந்து அவள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாளான்னு சொல்ல வக்கீலுக்கு நம்பவே முடியல. அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ரோஹிணிக்கு ஃபோன் பண்ண அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. ஏன் என்ன காரணம்னு கேட்க அவருக்கு என்னோட வாழ விருப்பம் இல்லையா, அதனால தான் இந்த முடிவு அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்க பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு லாயர் கிருஷ்ணாராம் சொல்ல ரோஹிணி அப்படியே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவங்க திகிலோட கேட்க ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருக்கு விஜயா. ரெடின்னு சொல்லுடா அப்படின்னு மனோஜ் கிட்ட ஜாட காட்ட அவர் அப்படியே உட்கார்ந்துருக்க இவங்களே ரெடின்னு சொல்லுங்க அப்படின்னு ஜாடை காட்டுறாங்க. அம்மா எப்படிம்மா அப்படின்னு மனோஜ் ஜாடையிலேயே கேட்க அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, உனக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுத்துடுவாங்க, அவங்க பணத்தை கொடுத்தா நீ டைவர்ஸ் கொடுத்துருவல்ல அப்படின்னு கிருஷ்ணாராம் அதே சந்தேகத்தோட கேட்க கொடுத்துருவேங்க மேடம், மனோஜ் ஜெயிலுக்கு போகாம நான் தான் காப்பாத்தினேன், அவங்க அம்மாவால் கூட முடியல, அவங்க அம்மாவால் வாய் கிழிய பேச மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இங்கே ஸ்பீக்கரில் கேட்டுக்கிட்டு பாயிலிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க விஜயா. அம்மா கூல்மா ப்ளீஸ் அப்படின்னு அம்மாவோட தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு மனோஜ். நான் தான் அந்த 5 லட்சத்தை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அவங்க பையனை காப்பாத்தினேன், ஆனால் அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்க ரெடியாகவே இல்லை. நானும் என் ஹஸ்பண்டை காப்பாற்ற தான் கொடுத்தேன், எனக்கும் அந்த குடும்பத்தில் சில பேருக்கும் ஒத்து வராதப்போ நான் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு ரோஹிணி கேட்க தப்பு இல்லை, உன் பணத்தை தானே நீ கேட்குற அப்படின்னு வக்கீலும் ஒத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் ராட்சசி மாதிரி என் மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல இங்கே உடனே அப்படியே விஜயா ராட்சசி மாதிரியே பயங்கர கோவத்தோட வெறியோட எழுந்திருக்கிறாங்க. மனோஜ் முடிஞ்ச அளவுக்கு இழுத்த பிடிக்க விஜயா கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உதட்டுல விரல வச்சு சைகை காட்டுறாங்க கிருஷ்ணாராம். இங்க அம்மாவுக்கும் மகனுக்கும் ஃபைட் போய்கிட்டு இருக்க, அவங்க என்ன மனோஜ் கூட வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கு. இங்க விஜயா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் அம்மா ப்ளீஸ்மா கூடி வர்ற நேரத்துல கும்மி அடிச்சிடாதம்மா அப்படின்னு கும்பிடு போட்டு வேண்டிட்டு இருக்காரு. விஜயாவால டென்ஷனையும் கோவத்தையும் அடக்கவே முடியல. இதுக்கு மேல இந்த பிடாரிய கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற கிருஷ்ணாராம் சரிம்மா நீயே இந்த முடிவுக்கு வந்துட்ட, ரொம்ப நல்ல விஷயந்தான்றாங்க கிருஷ்ணாராம். அவங்க வைக்க போகிறாங்கன்னொன்னே ஆனால் ஒரு விஷயங்க மேம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த 5 லட்சத்தை ஃபுல் அமௌண்ட்டாக செட்டில் பண்ணணும், அப்போ டைவர்ஸ் நோட்டீஸில் நான் சைன் போடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜும் விஜயாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஓகே நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்கிறேன், வச்சிடுறேம்மா அப்படின்னு லாயர் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண இங்கே ரோஹிணியோட கை மெதுவாக கீழே இறங்குது. அந்த 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு மனசில் வெறி ஏறுது. மனோஜ் அவங்கள விட்டுட்டு என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி கடவுளே அப்படின்னு அதுக்காக அங்கேயே நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அது வரலும் விஜயா தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். அவங்க மொபைலை வச்சுட்டு திரும்ப திமிர பார்த்தீங்களா, என்னை பற்றி எப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு கத்துறாங்க. சரி விடுங்க, எப்படியோ நம்ம வழிக்கு வந்துட்டா இல்லைன்றாங்க கிருஷ்ணாராம். ச்சே அப்படின்னு விஜயா எரிச்சல் பட அவ சொன்ன மாதிரி 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுங்க, இந்த கேஸ் முடிஞ்சிடும், அப்புறம் உங்க பையனுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்றாங்க கிருஷ்ணாராம். மறுபடியும் விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மேடம் ஒரேடியா 5 லட்சம் ரூபா ரெடி பண்ணுறது கஷ்டங்க மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏன்பா உன் தம்பி முத்து உங்கள் வீட்டுக்காக 38 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரேப்பா, நீ ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம்லாம் வச்சிருக்கிற பெரிய பிஸ்னஸ்மேன் உங்கள் அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு 5 லட்சம் உன்னால் ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு கிருஷ்ணாராம் மனோஜை கிழிச்சு எடுக்கிறாங்க. சைடு கேப்பில் விஜயாவையும் பஞ்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் எப்படியாவது அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணி அவ மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு டைவர்ஸ் வாங்குற வழியை பாரு அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் அம்மா எப்படிம்மா நான் தனியா அப்படின்னு ஆரம்பிக்க நீ தானேடா பண்ணணும் அந்த ஃப்ராடு, அப்பதான் உன் வாழ்க்கையை விட்டு போவா, சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு விஜயா சொல்லிட மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனாவும் முத்துவும் ரூம்ல பெட்ல படுத்திருக்கு. மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. எழுந்து கொட்டாவி விட்டுக்கிட்டே வர்றவங்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு என்ன
அம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொட்டாவியை இன்னொன்று விட்டுட்டு சொல்லுமா அப்படிங்கிறாங்க ஃபோன் ஆன் பண்ணி. என்ன இவ்வளோ சீக்கிரம் காலையிலேயே கூப்பிட்டுருக்க, என்னாச்சுன்னு மீனா கேட்க சத்தம் கேட்டு முத்துவும் எழுந்து உட்கார்றாரு. மீனா, நம்ம வீட்டுக்கிட்ட 2 பேர் பைக்கில் நின்று நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சந்திரா சொல்ல மீனாவோட தூக்கம் படக்குன்னு பறந்து போயிடுது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு மீனா கேட்க, நான் வெளியே போனா என் பின்னாடியே வர்றாங்க, நான் திரும்பி பார்த்தா வேற எங்கேயோ பார்க்குறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, யார் அவங்க, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியான்னு மீனா கேட்டுட்டு இருக்க முத்து எழுந்து உட்காந்து முழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்லடி, நேற்று நைட்டு நான் தூக்கம் வரலன்னு முழிச்சு பார்த்தப்ப கூட 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ காலையில் கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மீனா அப்படியே கொஞ்சம் திகிலோட கேட்டுட்டு இருக்காங்க. மீனா, எனக்கு பயமா இருக்குடி, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, வீட்டில் சத்யாவும் இல்லை, நான் வேற தனியா இருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க அவங்க அம்மா. அம்மா பயப்படாதம்மா, இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் அவர்கிட்ட பேசுறேன், பேசிட்டு உனக்கு திரும்ப கூப்பிடுறேன், நீ தைரியமா இருமான்னு மீனா சொல்ல, சரி அப்படின்னு அவங்க அம்மா ஃபோனை வைக்க மீனாவும் ஃபோனை வச்சுட்டு திரும்புறாங்க. ஏற்கனவே எழுந்து உட்கார்ந்துருக்க முத்து மீனா என்னாச்சுன்னு கேட்குறாரு. அம்மா ரொம்ப பயப்படுறாங்கன்னு மீனா சொல்ல, எதுக்குன்னு கேட்குறாரு முத்து. 2 நாளா வீட்டுக்கு முன்னாடி யாரோ 2 பசங்க நின்று வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்களாம், அம்மா வெளியே போயிட்டு வந்தாலும் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், அதான் அம்மா பயப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பின்ன சிந்தாமணியும் அவங்க புருஷனும் சும்மா இருப்பாங்களா, அவங்க பவரை காட்ட வேண்டாமா, இது கண்டிப்பாக அவங்க வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு முத்து சாதாரணமாக சொல்ல, நானும் அதை தாங்க நினச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, நாம் ரேகாவை வீடியோவில் பேச வச்சு எடுத்தோம்ல, அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல போல இருக்கு, அவங்க போட்ட கணக்கு வேற, பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்லி நம்மளை தூக்கி உள்ளர வச்சிடலான்னு பார்த்தாங்க, அது முடியாமல் போச்சுல்ல, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதனால உங்கள் அம்மாவை பயமுறுத்துறதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அம்மா பேசுகிறத கேட்டா எனக்கே ரொம்ப பயமாக தாங்க இருக்கு, அவங்க தனியாக வேற இருக்காங்க, பேசாம சீதாவை போய் அங்கே இருக்க சொல்லிடவா அப்படின்னு மீனா கேட்க, ஆஹா செட் ஆகாது, அந்த அருண் வேற தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான், அப்புறம் அவனுங்க சீதாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால வேணாங்கிறாரு முத்து. அம்மா பாவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்ப இதை நினைச்சு இன்னும் பயப்படுவாங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மீனா அப்படியே சங்கடத்தோட நிக்க, ஒரு விஷயம் பண்ணுவோமா, இப்போதைக்கு அத்தை அந்த வீட்டில் இருக்க வேணாங்கிறாரு முத்து. அப்புறம் அப்படின்னு மீனா கேட்க, அவங்கள நம்ம வீட்டில் கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு முத்து. ஏற்கனவே அத்தை எங்க மேல கோவத்துல இருக்காங்க, இங்க அம்மா வந்தா அத்தைக்கு பிடிக்காது, வேண்டாங்க, 2வது அவனுங்க இங்கேயும் வந்து வேவு பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க, அது நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை, அதனால இங்க வேண்டாங்கன்றாங்க மீனா. கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, வேணும்னா அத்தைய பார்வதி அத்தை வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தங்க வைப்போமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, அது நல்ல ஐடியா தான், அம்மா பார்வதி ஆண்டி வீட்டில் இருக்கிறது தான் சேஃபு, பார்வதி ஆண்டி வீட்டில் இருந்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்புறம் நம்மளால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சத்யா ரேகா கல்யாணத்தை முடிக்கணும், வேலை நேரத்தில் கேப் கிடைக்கும் போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கன்றாங்க மீனா. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன், அப்புறம் அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்டுங்க, சத்யாவும் ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த சிந்தாமணியோட சதியெல்லாம் அடங்கிடும் அப்படின்னு மீனா சொல்ல, நீ கவலைப்படாத மீனா, தைரியமாயிரு, நீ போய் பார்வதி அத்தைக்கிட்ட அத்தையை அங்கே தங்க வைக்கிறத பற்றி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரிஃப்ரெஷ் ஆக எழுந்து போகிறாரு. மீனா பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க. பார்வதி ஆண்டி அப்படின்னு அவங்க வாசப்படியில் நின்று கூப்பிட, கிச்சன் பக்கமாக இருந்து எட்டி பார்க்குற பார்வதி, வா வா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஹாலுக்கு வர்றாங்க. எப்படி இருக்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு மீனா சொல்ல, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க, பூ கொண்டு வந்திருக்கியா, நானே சொல்லலான்னு இருந்தேங்கிறாங்க பார்வதி. இல்லை ஆண்டி, நான் பூ கொண்டு வரல, சாயந்தரமா எடுத்துட்டு வரேன், இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன்னு தயங்கிட்டே சொல்றாங்க மீனா. என்கிட்ட என்ன உதவின்னு கேட்குற,
எதுவா இருந்தாலும் உரிமையா கேளு. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். நீ கேட்டா நான் செய்ய மாட்டேனாங்கிறாங்க பார்வதி. அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஆண்டி வந்திருக்கேன்னு மீனா சொல்ல, என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க பார்வதி. இல்ல ஆண்டி, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, எதுவா இருந்தா என்ன, தைரியமா சொல்லு, என்கிட்ட தானேம்மா கேக்குற. இங்கே பாரு, என் பையன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. நான் என் பிள்ளைங்களா நினைக்கிறது உன்னையும் முத்துவையும் தான். நீ அடிக்கடி வந்துட்டு போகிறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் கேளுன்னு பார்வதி சொல்ல, சரி எப்படியும் கேட்டுதானே ஆகணுன்ற முடிவுக்கு வர்றாங்க மீனா. அது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, எதுக்கு நீ இவ்வளவு தயக்கம் காட்டுற? நானும் உன் அம்மா மாதிரி தான். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இல்லையேன்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கிறேன். நீ என்கிட்ட கேட்க எந்த தயக்கமும் படாத, தைரியமா சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல, அது உங்களுக்கு எங்கள் வீட்டில் நடந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, எது அந்த வீட்டு பிரச்சனை தானே அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அது இல்லை ஆண்டி, என் தம்பியோட விஷயங்கிறாங்க மீனா. ஆமாம், சிந்தாமணி பொண்ணை லவ் பண்ணுறானே அதானே அப்படின்னு பார்வதி கேட்க, மெதுவா ஆமாங்கிறாங்க மீனா. இப்ப அவங்க 2 பேரும் முத்துவோட பாட்டி வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு பார்வதி கேட்க, ஆமா ஆண்டி, இப்ப அந்த விஷயத்துல தான் ஒரு பிரச்சனைங்கிறாங்க மீனா. என்னாச்சு? சிந்தாமணி அவங்கள தேடி அங்க போயிட்டாலா என்ன அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. இல்லை இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அங்கே பத்திரமா தான் இருக்காங்க. எங்கள் அம்மா தான் அப்படின்னு மீனா தயங்கிட்டே நிறுத்த, என்ன மீனா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க பார்வதி. அம்மா வீட்டுக்கு கீழே யாரோ 2 பேர் பைக்கில் வீட்டை சுற்றி சுற்றி வர்றாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோன்னு பார்க்குறாங்க பார்வதி. வீட்டில் யாராவது இருக்காங்களா, வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு வீட்டை வேவு பார்த்துட்டு இருக்காங்களாம். அம்மா வெளியே வந்தா அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, பார்வதியை பயத்தோட, ஐயோ அப்படியான்னு கேட்குறாங்க. யாருமா அவங்க அப்படின்னு பார்வதி கேட்க, சிந்தாமணியோட ஆளுங்களா தான் இருக்கணும் ஆண்டி அப்படின்றாங்க மீனா. இருக்கலாம் மீனா, அவ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு காலத்துல அவளதான் ரொம்ப நல்லவன்னு விஜயா நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவ எவ்வளவு மோசமானவன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப பாவம் ஆண்டி, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பின்ன யாரோ 2 பேர் நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா எப்படி தூக்கம் வரும்? அதுவும் வீட்டில் பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ ஊரில் எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லைன்னு நியூஸ் வருது. எனக்கே தனியாக வெளியில் போக பயமாக இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல, மீனா அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி போவான்னு நானே நினைக்கல. உங்கள் அம்மா பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. இந்த வயசில் அவங்கள போய் மிரட்டி என்ன பண்ண போகிறாளா அவ அப்படின்னு பார்வதி சொல்ல, அவ குணமே அதுதானே ஆண்டி. நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அம்மா அங்க இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. சத்யாவும் ரேகாவும் இங்க வந்த பின்னாடி அவங்களுக்கு அங்க இருக்க தைரியமா இருக்கும். அதனால அது வரைக்கும் அம்மாவை கொஞ்சம் உங்க வீட்டுல தங்க வைக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். அவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. இங்கே இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராது. அம்மா ஒரு பத்திரமான இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். உங்களுக்கு இது சிரமம்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம தான் ஆண்டி கேட்குறேன் அப்படின்னு மீனா பார்வதி கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லி முடிச்சிடுறாங்க. என்ன மீனா இப்படி பேசுற? இதுல எனக்கு என்ன சிரமம்? இத கேட்க நீ ஏன் இவ்வளவு தயங்குற? உங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதையே நீ சிரமம்னு சொல்றேன்னு பார்வதி கேட்க, மீனாவோட முகம் நன்றியிலையும் சந்தோஷத்திலையும் மலர்ந்து நிக்குது. அவங்க அந்த வீட்டுல தனியா பயந்து இருக்கிறதுக்கு இங்க வந்தா எனக்கும் ஒரு துணையா இருக்கும்ல அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியே புன்னகையோட பாக்குறாங்க மீனா. நீ இப்பவே போய் அம்மாவை கூட்டிக்கிட்டு வா, இல்ல நானும் வர்றேன், போய் கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்வதி ஆர்வம் காட்ட, மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்பவே நிம்மதியோட, இல்ல ஆண்டி நீங்க இருங்க, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு மீனா நெகிழ்ச்சியோட சொல்றாங்க. உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல நன்றியோட பாக்குறாங்க மீனா. அப்புறம் கொஞ்ச நாள்லாம் இல்லை, சத்யா கல்யாணம் முடிஞ்சு அவங்க இங்கே வர்ற வரைக்கும் உங்க அம்மா இங்கேயே இருக்கட்டும், அவங்க ஏன் பொறுப்பு சரியான்னு பார்வதி கேட்குறாங்க. சரிங்க ஆண்டின்னு மீனா சந்தோஷமும் நிம்மதியுமா சொல்ல, நீ போய் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வா மீனாங்கிறாங்க பார்வதி. உடனே மீனா பார்வதியோட கையை பிடிச்சி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி
இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் போய் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன்றாங்க. சரி மீனா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கிறாங்க பார்வதி. சரிங்க ஆண்டி அப்படின்னு மீனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. முத்து வீட்டுக்கு வர்றாரு. வழக்கம் போல செருப்பை கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றவரு இப்ப மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. கிச்சன் பக்கம் இருந்து மனோஜும் விஜயாவும் வர்றாங்க. ஹாலில் உட்காந்துருக்க அண்ணாமலை, வாடா முத்து, மீனா வீட்டில் இல்லை, இன்னும் வரவே இல்லைங்கிறாரு அவரு. வரலையா அப்படின்னு முத்து அதிர்ச்சியோட கேட்க ரவியும் வந்து நிற்கிறாரு. காலையில பூவோட கடைக்கு போனா ஆனா இன்னும் வரலையேங்கிறாரு அண்ணாமலை. விஜயா அங்க நிக்கிறவங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பா அப்படிங்கிறாங்க. முத்து டென்ஷன் ஆகி, அம்மா அவ வீட்டை விட்டு வெளியே போனாலே ஊர் சுத்த தான் போவாளா, என்னம்மா அப்படின்னு எரிச்சலா கேட்குறாரு. அம்மா, அண்ணி என்ன சும்மாவா இருக்காங்க? அவங்க 4 இடத்துக்கு பூ கொடுக்க போறாங்க. இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அவங்க கடைக்கு போயிருப்பாங்க. அவங்க இப்ப பிசினஸ் உமன்மா அப்படிங்கிறாரு ரவி. ஆமா, பெரிய பிசினஸ் உமன். காலையிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு போயிருப்பா. மத்தியானத்துக்கு இன்னும் சமைக்க கூட வரல, ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல அப்படின்னு விஜயா சோத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. முத்து அப்படிலாம் இருக்க மாட்டாளேன்னு யோசிக்கிறாரு. நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டிங்களா அப்படின்னு முத்து கேட்க, ஓ மகாராணிக்கு நான் ஃபோன் பண்ணி வேற கேட்கணுமா அப்படின்னு விஜயா கோவமா கேட்குறாங்க. முத்து, நான் ஃபோன் பண்ணேன்ப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னப்பா சொன்னா அப்படின்னு கொஞ்சம் கலக்கத்தோட கேட்குறாரு முத்து. மீனா ஃபோனை எடுக்கவே இல்லையே, ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பான்னு நானும் விட்டுட்டேன், அப்புறம் அதை மறந்துட்டேங்கிறாரு அண்ணாமலை. அப்படியா? அப்படியே முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ கூப்பிட்டுருந்தா எடுத்துருப்பாப்பா, அப்படி எடுக்க முடியலன்னாலும் திரும்ப உடனே கூப்பிட்டுருப்பாப்பா அப்படின்றாரு முத்து யோசனையா. ஒருவேளை ஃபோனை பார்த்துருக்க மாட்டா, சைலண்ட்ல ஏதாவது போட்டிருப்பாளோ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா, அவ ஃபோனை சைலண்ட்லலாம் போட மாட்டாப்பா அப்படின்னு முத்து கொஞ்சம் திகிலோட நிற்க, எதுக்கும் நீ கால் பண்ணி பாருங்கிறாரு ரவி. முத்துவும் ஃபோன் எடுத்து மீனாவுக்கு கூப்பிடுறாரு. அவரு காதில் இருந்து அப்படியே கையை இறக்க அண்ணாமலை எழுந்து வந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா, அவள் ஃபோனை ஆஃப் பண்ணிடலாம் வைக்க மாட்டாளே அப்படிங்கிறாரு முத்து. ஒருவேளை ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்குண்டா அப்படிங்கிறாரு ரவி. இல்லடா, காலையில் நான் தான் அவள் ஃபோனை எடுத்து கொடுத்தேன், ஃபுல் சார்ஜில் தான் இருந்துச்சு அப்படின்னு முத்து அப்படியே கொஞ்சம் கலக்கமாக புருவத்தை தடவிட்டு இருக்காரு. அப்போ வேணும்னே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊர் சுத்த போயிருப்பான்றாங்க விஜயா. அவ்வளோதான் முத்து பயங்கர கடுப்பாகி, அம்மா கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கத்தி விட்டுடுறாரு. வாய் மூடிட்டு இருக்கவே மாட்டீங்களாமான்னு ரவியும் பார்க்க விஜயா, அவனே ஏதோ பதட்டமா இருக்கான், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவரோட வாய்ஸில் சொல்கிறாரு அண்ணாமலை. முத்து கொஞ்சம் தள்ளி அப்படியே நின்றுட்டு இருக்க, முத்து பூ கொடுக்க தான் போயிருப்பா, வந்துருவா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா, காலையில் பார்வதி அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கெல்லாம் அவள் எதுக்கு போகிறா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு அண்ணாமலை விஜயாட்ட கத்திட்டு இருக்க. அப்பா விடுப்பா, நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற முத்து பார்வதி அத்தைக்கு கால் பண்ண. சோஃபா பக்கத்தில் அவங்க மொபைல் டீப்பாயில் இருக்கு. வர்றாங்க அவங்க. ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா முத்துங்கிறாங்க அவங்க. அத்தை, மீனா அங்கே இருக்காளா அப்படின்னு முத்து கேட்க, இங்கே இல்லையேப்பா அப்படிங்கிறாங்க பார்வதி. இல்லை, இன்னைக்கு உங்களை பார்க்க போறேன்னு சொல்லி இருந்தா, அவ அம்மாவை அங்க தங்க வைக்கிறத பத்தி அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா முத்து, காலையில இங்க வந்தா விஷயத்த சொல்லி அவங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு போனா, நானும் சரின்னு சொல்லியிருந்தேன், எங்க காணோமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியா அப்படின்னு வெளியவே வராத குரல்ல கேட்குறாரு முத்து. என்னாச்சுப்பா அப்படின்னு பார்வதி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லத்த, இன்னும் மீனா வீட்டுக்கு வரல, ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கா, அதான் கேட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா, ஒருவேளை அவ அம்மா வீட்டில் இருப்பாளோ, அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன்னு தான் போனா, அங்கே கேட்டு பாறேன் பண்ணுறாங்க பார்வதி. சரி சரி அத்தை, நான் என்னன்னு பார்க்குறேன், அவ அங்கே வந்தான்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அத்தை அப்படின்னு முத்து ஒரே பதட்டமும் பயமாக பேசிட்டு இருக்காரு. சரி முத்து, நான் பண்ணுறேன்றாங்க பார்வதி. சரித்த, நான் வைக்கிறேன்னு முத்து ஃபோனை வைக்கிறாரு. உடனே அண்ணாமலை, என்ன முத்து அங்கேயும் இல்லையான்னு கேட்க, இல்லைப்பா, காலையில் அவங்க அம்மாவை பார்வதி அத்தை வீட்டில் தங்க வைக்கிறத பற்றி அவங்கக்கிட்ட பேசி இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல, உடனே விஜயா, ஏய் அவ ஏண்டா அவங்க அம்மாவை பார்வதி வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க.
அம்மா அதை நான் அப்புறமா சொல்கிறேம்மா. மீனா எங்கே இருக்கான்னு தெரியாமல் நானே டென்ஷனில் இருக்கேன், கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் நீ எதுக்கு அண்ணி வீட்டுக்கு கால் பண்ணி பாருடா அப்படின்னு ரவி சொல்ல, அவருக்கு ரொம்பவே கலங்கி போயிருக்கு. மறந்துட்டேன் அப்படின்னு அவரு அங்கே கால் பண்ணுறாரு. சந்திரா துணிகளை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மொபைல் ரிங்காக போய் எடுத்து பார்த்துட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ளங்கிறாங்க. அத்தை மீனா அங்கே இருக்காளா அப்படின்னு கேட்க, இல்லை மாப்பிள்ள, மீனா எனக்கு ஃபோன் பண்ணி பார்வதி ஆண்டி வீட்டில் கொண்டு போய் விடுறேன், நீ ரெடியாயிருன்னு சொன்னா. நான் ரெடியாக தான் இருக்கேன், ஃபோன் பண்ணி அப்போவே வர்றேன்னு சொன்னா, ஆனால் இன்னும் காணோம் அப்படின்ற சந்திரா டக்குன்னு நினச்சா மாதிரி, மாப்பிள்ள அவளுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்ல, ஆமாத்த நானும் பண்ணினேன், ஃபோன் ஆஃபில் தான் இருக்கு, சரி அங்கே வந்திருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே சந்திரா கலங்கி போய், மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, எங்கேயாவது பூ கொடுக்க போயிருப்பா, லேட்டாக இருக்கும், நீங்கள் ரெடியாக இருங்க, நான் மீனா கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாப்பிள்ளங்கிறாங்க சந்திரா. அவ்வளோதான், முத்துவுக்கு ரொம்பவே அல்லு விட்டு போயிடுது. மெதுவாக அவரோட கை கீழே இறங்க, ஏய் முத்து என்ன பதட்டமாக இருக்கிற, என்ன விஷயம்னு பயங்கர பதட்டத்தோட அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா ஏதோ தப்பாக இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சொல்கிற, மீனா எங்கே தான் போனா அப்படின்னு அண்ணாமலையும் கொஞ்சம் பயத்தோட கேட்க, விஜயா அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. காலையில பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருக்காப்பா, அங்க அவங்க கிட்ட அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அங்க விடுறேன்னு சொல்லி கிளம்பி இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அவங்களும் அங்க வரலன்னு சொல்றாங்க, அதுதான் என்னன்னு தெரியல அப்படின்னு முத்து ரொம்பவே வெளியே வராத குரல்ல பயத்தோட சொல்லிட்டு இருக்காரு. ரவியும் யோசனையா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உங்ககிட்ட கூட சொல்லாம அவ எங்கெங்கயோ போறால, நீ அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டா அவ இப்படிதாண்டா இருப்பா அப்படின்னு விஜயா நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா அவளை எப்பவுமே குறை சொல்லாம இருக்க மாட்டியா, என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அண்ணாமலை எரிச்சலை காட்டுறாரு. எனக்கு என்ன, எப்படியோ போங்க அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துக்கிட்டு இருக்க. முத்து நீ டென்ஷன் ஆகாத, அவ ஏதாவது வேலையா போயிருப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்லப்பா நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு முத்து வெளியே போக, டேய் முத்து சாப்பிட்டு போடான்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு. இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு படபடப்பா மறைக்க முடியாம நிக்கிறாரு முத்து. போனே எடுக்கல, இந்த நேரத்துல எங்கன்னு போய் தேடுவ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, டேய் அண்ணி அவங்க சங்கத்தோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தா அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஷோ டேய் நான் அதை யோசிக்கவே இல்லடா, சரிப்பா அவ அங்க போயிருப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு குரல் நடுங்க உடம்பெல்லாம் பதட்டத்துல வேகமா போறாரு முத்து. முத்து டேய் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஐயோ அப்பா டென்ஷன் ஆயிடக்கூடாது, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற முத்து அவசரமா, அப்பா இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பான்னு கொஞ்சம் கூலா காட்டிக்கிறாரு. ஏய் நானும் வரேன்டாங்கிறாரு ரவி. இல்லடா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ அப்பாவை பார்த்துக்க, மீனா இங்க வந்துட்டானா எனக்கு உடனே கால் பண்ணு அப்படிங்கிற முத்து. அப்பா ஒன்றும் இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா போறாரு. வியாபாரிகள் சங்க கட்டடம் அங்க இருக்கு. அங்க 1-2 பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. ஸ்வேதா ரொம்ப அழகா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாப்டர்ல இருக்க ஸ்டோரியோட மாரல் இதுதான், யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது, அதுல இருக்கிற உண்மையை பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க எல்லாருமே இங்க மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல நிறைய நியூஸ் வரும், அது எல்லாத்தையும் அப்படியே நம்பக்கூடாது. நாம படிக்கிறதே அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான், எதையுமே படிச்சு தெரிஞ்சுக்கணும், புரியுதா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஓகே மிஸ்ங்கிறாங்க கொஞ்சம் குழந்தைங்க. அப்போ ஒரு பொண்ணு எழுந்து வந்து, மிஸ் இந்த சாப்டர் எனக்கு புரியலன்றாங்க. ஸ்வேதா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. முத்து புயல் மாதிரி உள்ளர வர்றாரு. அங்க மீனா உட்கார்ற இடம் காலியா இருக்கு. ஓகே மிஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஓகேவா அப்படின்னு நிமிர்ற ஸ்வேதா அங்க முத்துவை பார்த்துடுறாங்க. முத்தண்ணா வாங்கண்ணா அப்படின்னு அவங்க எழுந்து வர, தங்கச்சி மீனா இங்க வந்தாலான்னு டென்ஷனோட கேக்குறாரு. இல்லையே, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணேன்னா பூ கொடுக்க போகணும், கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் வரலையேங்கிறாங்க ஸ்வேதா. இங்கேயும் வரலையா அப்படின்னு முத்து அப்படியே திகைச்சு போய் நிக்க. என்னாச்சுன்னா அப்படின்றாங்க ஸ்வேதா. இல்ல அவ வீட்லயும் இல்ல அப்படின்னு முத்து ரொம்பவே மெதுவா யோசனையா சொல்ல, அவங்க அம்மாவை பார்க்க போயிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அங்கேயும் போகலையாம்மா
அப்படின்னு அவர் சொல்ல அவரோட மூளையே வேலை செய்யலை. கால் பண்ணி பார்த்தீங்களான்னு ஸ்வேதா கேட்குறாங்க. பண்ணுனேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறாரு முத்து. வேற எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க தெரியல. நான் பூ கடைக்கு போனேன், அங்கேயும் இல்லை அப்படிங்கிற முத்துவுக்கு வெடன்னு வருது. அப்படியே மெதுவாக திரும்பி நடக்கிறாரு. என்னன்னா ஏதாவது பிரச்சனையான்னு ஸ்வேதா கேட்க, ஆஹா இல்லை 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 இல்லை, எங்கே போனான்னு தெரியல அதாங்கிறாரு அவரு. ஸ்ருதி கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க. அப்படிங்கிறாரு அவரு. உடனே ஸ்வேதா ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. முத்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. காரை பயங்கர வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு நினச்ச மாதிரி ஃபோன் எடுத்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு அக்காவுக்கு கூப்பிட்டு, அக்கா அக்கா மீனா அங்கே வந்தாளா அப்படின்னு கேட்க, இல்லையேப்பா வரலையாவ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வரலையா? சரிக்கா சரிக்கா, அவள் வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி முத்துன்றாங்க அவங்க. முத்து அப்படியே தாடையை தடவிக்கிட்டு ரொம்ப யோசனையும் பதட்டமா ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ஒரு பூக்கடைக்கு ஓடுறாரு. வா முத்து, என்ன முத்து இங்க அப்படின்னு ஒரு அக்கா கேட்குறாங்க. அக்கா மீனா இன்னும் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, இங்கே எதுவும் வந்தாலாக்கா அப்படின்னு முத்து கேட்க, இல்லையேப்பா தினம் இந்த பக்கம் தான் வந்துட்டு போவா, இன்னைக்கு ஆளைய காணோமேன்றாங்க அந்த அக்கா. நான் கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன்ப்பா, சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு, உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லலையா முத்துன்னு இன்னொரு அக்கா கேட்குறாங்க. இல்லையேக்கா, ஃபோன் பண்ணா நான் ஏங்கா அவளை தேடி அலைய போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே பதட்டமா இருக்குங்கிறாரு முத்து. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, மீனாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்றாங்க ஒரு அக்கா. இல்லக்கா, இந்த மாதிரி அவ பண்ணினதே இல்லக்கா, எனக்கு அதுதான் பயம், சத்யா பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்கிறாரு முத்து. இவங்க ஊர் உலகத்துக்கே தண்டோரா போட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆமா மீனா சொன்னா அப்படின்றாங்க அந்த அக்கா. அதான்க்கா ஒரே டென்ஷனா இருக்குன்றாரு முத்து. சிந்தாமணி அவ்வளவு தைரியமா மீனா மேல கைய வச்சிருவாளா? நாங்க தான் விட்டுருவாமா, சிந்தாமணிய உண்டு இல்லைன்னு ஆக்கிட மாட்டோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா அதெல்லாம் அப்புறம்க்கா, அதுக்குள்ள சிந்தாமணி அம்மா அவளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுதான்க்கா எனக்கு பயமா இருக்குங்கிறாரு முத்து. ஏன் முத்து, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, மீனாவை திட்டினியான்னு அந்த அக்கா கேட்க, சாச்சே அதெல்லாம் இல்லக்கா, காலையில பூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான்க்கா போனா, அதுக்கப்புறம் தான்க்கா காணோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் கடையில பாத்தியா அப்படின்னு அந்த அக்கா கேட்க, அங்கேயும் போயிட்டு தான்க்கா வர்றேன், அங்கேயும் இல்லக்காங்கிறாரு முத்து. மீனா உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளேப்பா அப்படிங்கிறாங்க அவங்க. ஆமாக்கா, அப்படியே லேட்டானாலும் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாக்கா, இப்ப அவ ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கா அப்படின்றாரு முத்து. ஃபோன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் முத்து, மாலை கேட்டு கூட ஆர்டர் வந்திருக்கும், இல்லைன்னா மண்டபத்துக்கு கூட போயிருப்பா அப்படின்றாங்க ஒரு அக்கா. முத்து அப்படியே யோசனையா நின்றுட்டு இருக்க, ஏதாவது அவசர வேலையா கூட போயிருப்பா, வந்துருவா, நீ தைரியமா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அந்த அக்காவும் சொல்றாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் ஒன்லி செவந்தி பூ தான் எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்காங்க, வேற எதையும் கட்டுறது இல்ல. சென்னையில ஒன்லி செவந்தி பூ மட்டும்தான் விக்குதா என்ன? இல்லக்கா, என்னால அப்படிலாம் போக முடியாதுக்கா, மீனாவை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுக்கா, நான் அவ போற மற்ற இடத்துக்கெல்லாம் போய் பாக்குறேன், ஒருவேளை அவ இங்க வந்தான்னா உடனே ஃபோன் பண்ணுங்கக்கா அப்படின்னு முத்து சொல்ல, சரி சரிப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றோன்னு சொல்ல கிளம்புறாரு முத்து. நேரம் ஆக ஆக அவரோட நட வேகம் கூட குறைஞ்சிருது. அவர் ஒரு ரோட்ல காரை ஓட்டிட்டு போக ஒருத்தர் கையில பூ பையோட வர்றாரு, அவரோட ஒய்ஃபும் கையில ஒரு பெரிய பையோட வர, டக்குன்னு முத்து காரை நிறுத்திட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு இறங்க அவரும் நிக்கிறாரு. என்ன முத்துன்னு அவர் கேட்க, அண்ணே மீனாவை பாத்தீங்களா அப்படின்னு முத்து கேட்க, இல்லையேப்பா என்னாச்சுங்கிறாரு அவரு. இல்ல மீனாவை காணோம், அதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, என்னப்பா சொல்ற, காலையில நம்ம கடையில பார்த்தேன், அதுக்கப்புறம் வரலையே, நான் எப்பவும் கடையில 6 மணி வரைக்கும் இருப்பேன், இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. சரி, நீங்க மீனாவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னுங்கிறாரு முத்து. சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து அப்படியே உடல் நடுங்க நின்றுட்டு இருக்காரு. ஒருவேளை சிந்தாமணி தூக்கி இருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறவரு புது வேகம் வந்த மாதிரி காரோட கதவை திறக்கிறாரு. பதட்டம், பயம், கவலை எல்லாம் ஒன்று சேர காரை பறக்க விடுறாரு அவரு. ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டு இருக்காரே தவிர அவரால் எதுவுமே முடியல. அப்படியே சோர்ந்து போயிருக்காரு. வெறித்தனமா மீனாவை தேடின முத்து இப்ப சிந்தாமணி தூக்கியிருப்பாங்களோன்ற சந்தேகத்துல அவங்க வீட்டுக்கு போவாரா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவாரா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.